அல்லேலுயா, பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, கவனிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து படிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பாருங்க, இதை சொன்னவர் ஜீவனுள்ள தேவன், வானம் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்மை ரட்சிக்கும்படி மனுஷனாய் பூமியில கடந்து வந்த வேளையில அவரை சுற்றி இருந்த ஜனங்கள், அவரை பின்பற்றின சீசர்களுக்கு மத்தியில பேசும்போது இப்படியாக சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ஜீவனை கண்டடைவான், ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் பேசுகிறார். அப்ப என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் அவர் சொல்லுகிறார், என் வாழ்க்கையின்படி ஒருவன் வாழ்ந்தால், நான் வாழ்கிறது போல ஒருவன் வாழ்ந்தால், நான் எப்படி தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறேனோ அதே மாதிரி நீங்க ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொண்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப அவர் அங்க வழின்னு சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கையை நம்ம முன்ன வைக்கிறார், அந்த வாழ்க்கையின்படி வாழ சொல்லுகிறார். அதற்காகத்தான் இந்த ஜனங்களை அவர் பிரித்தெடுக்கிறார், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனை பிரித்தெடுக்கிறார். இப்ப பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவரை மகிமைப்படுத்தினது, தேவனிடத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினது. எப்படி மகிமைப்படுத்துச்சுன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பரலோகமே அவரை மகிமைப்படுத்துகிறது. அப்போ அப்படிப்பட்ட பரலோகத்தின் மகிமையை பெற்று, உறுதியான சாட்சியை பெற்று, அதை அறிந்த ஜனங்களுக்கு மத்தியில் தான் அவர் பேசுகிறார், என் வழியே ஒருவன் உட்பிரவேசித்தால் ரட்சிப்பை கண்டடைவான். அப்ப இதை நம்ம சர்வசாதாரணமா கடந்து போக முடியாது. நம்முடைய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரி வாழ்க்கைக்குள்ள இருக்குது. அதுதான் அவர் அங்கே சொல்லுகிறார். ஏன்னா அந்த காலங்கள்லையும் எருசலேம் என்கிற தேவாலயம் இருந்தது. அதுக்கு கிளையாக ஜெப ஆலயங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் இருந்துட்டு இருந்தது. அந்த ஜெப ஆலயங்கள்ல இருந்து எருசலேமை நோக்கி அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு வேத பிரமாணம் இருந்தது, நியாய பிரமாணம். ஓய்வு நாள் கூட்டங்கள், அதை நடத்துகிற பரிசேயர், வேதபாரகர், இப்படி எல்லாமே இருந்துட்டு தான் இருந்தது. அவர்கள் அதை கடைபிடித்தார்கள், கடைபிடிக்காதவர்களை தண்டித்தார்கள். அப்படி இருந்தும் ஜனங்கள் ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரல, சாபத்திற்குள்ளே இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாபம் அவர்களை பின்தொடர்ந்தது, மரணம் அவர்களை பின்தொடர்ந்தது, அக்கிரமங்கள் பின்தொடர்ந்தது, அசுத்தங்கள் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது, பாவம் அவர்களை மேற்கொண்டு கொண்டிருந்தது. அதனால் அவர்கள் விடுதலை ஆக முடியாம பாவத்திலே அடிமையா இருந்தார்கள். கர்த்தர் சொல்லும் போது, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அடிமையா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அடிமையா தான் இருந்துட்டு இருந்தார். அப்போ அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி உங்களுடைய விருப்பத்தின்படி அல்லது உங்கள் கையில் இருக்கிற நியாய பிரமாணத்தின்படி, அந்த சட்டத்திட்டத்தின்படி வாழ்ந்தால் நீங்க என்ன செய்ய முடியாது, ஜீவனை கண்டடைய முடியாது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. அதனால நான் உங்கள் முன் வாழ்கிற அந்த மாதிரியின் வாழ்க்கையின்படி நீங்க வாழ பிரயாசப்படணும். அவர் தேவனோடு ஒன்றாயிருந்தார். தேவன் அவரை உலகத்தானாய் வழிநடத்தாமல் உலகத்திலிருந்து, உலக அசுத்தங்களிலிருந்து அவைகளை ஜெயிக்கிறவராய் வழிநடத்தினார். அப்ப இயேசு நம்மை உலகத்தை ஜெயிக்க அழைக்கிறார். அதுதான் அழைப்பு. நம்முடைய அழைப்பை குறித்து நமக்கு ஒரு அறிவு வேணும். நம்முடைய விடுதலை குறித்து நமக்கு ஒரு அறிவு வேணும். தேவன் என்னை எதுல இருந்து விடுதலை பண்ண விரும்புகிறார், என்னை எதற்காக அழைக்கிறார்? நம்மை அழைக்கிறது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க, அவருடைய பிள்ளை ஆகிறதற்கு. நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறதற்காக அழைக்கப்படுகிறது இல்லை. பரலோகத்தில் அவருடைய ராஜ்யத்துல அவருடைய பிள்ளையா வாழ்கிறதற்காக நமக்கு அழைப்பு. அடுத்து நமக்குரிய விடுதலைன்னு சொல்லுகிறது அடிமைத்தனம், பாவம், உலகத்துல கரை பெற்றிருக்கிற வாழ்க்கை, தீட்டுள்ளதை அருவருப்பை நம்மை நடப்பிக்காம நம்மை சுத்தப்படுத்துகிறதற்கு தான் நம்மை அவர் அழைக்கிறார், விடுதலை செய்கிறார்.
அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதை புரியும்படியா தான் அவர் தம்மை பின்பற்றின சீசர்களிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்ப இதை நம்ம ஒரு வார்த்தையா கடந்து போக முடியாது. இது நம்முடைய வாழ்க்கை. மறுமையை சுதந்திரிக்க விரும்புகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க விரும்புகிறவர்கள் இதை ரொம்ப கவனமா எடுக்கணும். ஏன்னா இது சொன்னது சாதாரண ஒரு மனிதன் அல்ல, தேவன் மனிதனாய் பூமியிலே கடந்து வந்து பேசின காரியங்கள். படிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். கர்த்தர் இங்க ரெண்டு விதமான ஆளுகையை பற்றி பேசுகிறார். ஒன்று தேவனுடைய ஆளுகை, அது ஜனங்கள் புரியாம அது மறைவாய் இருக்கிறது. இன்னொன்று வந்து பிசாசனுடைய ஆளுகை, அதுக்குள்ள ஜனங்கள் அடிமையா இருக்கிறார்கள். அப்ப கர்த்தர் சாத்தானுடைய ஆளுகை குறித்தும் அவனை குறித்தும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். சாத்தான் உங்களை அழிக்கவும் உங்களை அடிமையாக்கவும் உங்களை நரக ஆக்கினைக்குள்ள தள்ளவும் அவன் வருகிறான். நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் நீங்கள் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்படின்னா தேவ சாயலை இழந்த நீங்கள் மீண்டும் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாய், நீங்கள் பரிபூர்ணப்பட, நீங்கள் ஜீவன் அடைய உங்களுக்காக பலியாக வந்தேன். நான் தான் நல்ல மேய்ப்பன். அப்படின்னா உங்களை பாதுகாக்கிற மேய்ப்பன், உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் வழி நடத்துகிற தேவன், உங்களை சமாதானத்துக்குள் பிரவேசிக்க செய்கிற தேவன், நித்திய வாழ்விற்குள்ளே பிரவேசிக்க செய்கிற தேவன். அப்படியான ஒரு மேய்ப்பனாய் உங்கள் முன் கடந்து வந்திருக்கிறேன், அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவர் அங்க பேசுகிறார். இன்னைக்கும் உலகத்துல நமக்கு முன்ன அநேக தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் பல வழிகளில் நம்ம முன்ன கடந்து வருகிறது தேவனுடைய கிருபையினால். நம்ம அந்த சூழ்நிலைகளை, அப்படிப்பட்ட இதுகளை, நமக்கு வாழ்க்கையில கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் நம்ம அசட்டை பண்ணுகிறவர்களா இருந்தா இந்த தேவனுடைய வார்த்தை நம்ம மேல பலிக்காது. ரட்சிப்புன்னு சொல்லுகிறது ஏதோ ஒரு வார்த்தை அல்ல, அது நம்ம மேல பலிக்க வேண்டிய ஒரு சம்பவம். அப்போ அதை நம்ம ஒரு வார்த்தையா கேட்டு, இப்போ நம்மகிட்ட யார்கிட்டயாவது ரட்சிக்கப்பட்டாயான்னு கேட்டா, முதல்ல ரட்சிக்கப்பட்டாயான்னு கேட்கறதே தப்பு. ஏன்னா அநேகர் உடனே ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டா நான் 1976 ரட்சிக்கப்பட்டேன், அதுக்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டேன்னு இல்லை, மனம் திரும்புதல். நான் முன்னே உலகத்தின் போக்கில் போயிட்டு இருந்தேன், ஒரு உபதேசத்தை கேட்டேன், அப்பொழுது எனக்கு மனசாட்சியில குத்தப்பட்டு இது உண்மை என்று அறிந்து உணர்ந்து நான் மனம் திரும்பினேன், பாவ வழிகளிலிருந்து தேவ வழிகளுக்கு கடந்து வரும்படியாய் மனம் திரும்பினேன்னு சொல்லியதுதான் இவங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியது. ரட்சிக்கப்படுதல் என்கிறது நம்ம மரண பரியந்தம் தேவன் நம்மை பூரணப்படுத்தும் போதுதான் நம்ம ரட்சிப்பை அடைவோம் முழுமையாக. அதுக்கு பிறகு நம்ம தேவனுக்குள்ள கடந்து வரும்போது எவ்வளவோ போராட்டங்கள், நெருக்கடிகள், உலகத்துக்குரிய அதெல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல, அப்போஸ்தலர்களுக்கு நிருபங்கள்ல எல்லாம் பார்த்தா அங்கே தெரியும் ரட்சிப்புக்கு அவர்கள் அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள எவ்வளவு பாடுபட்டார்கள், கிறிஸ்துவை தரித்து கொள்ள எவ்வளவு பிரயாசப்பட்டார்கள், பலியானார்கள், தியாகமாய் மாறினார்கள் என்கிறதெல்லாம் பார்த்தா அங்க இருக்கும். அதை கர்த்தர் கூட சொல்லுவார், கோதுமை மணி தனித்திருந்தா அது பலன் கொடாது, அது செத்ததே ஆகில் அதிலிருந்து ஜீவன் உண்டாகும், அநேகம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால நம்ம ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுறதெல்லாம் ஒரு அறியாமை, மனம் திரும்பினேன்னு சொல்லலாம். வாழ்க்கையை மாமிச வாழ்க்கையிலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வாழும்படி ஒரு முயற்சிக்குள்ள கடந்து வந்தேன்னு சொல்லலாம். அப்போ இங்க ரட்சிப்பு என்கிறது நம்ம மேல சம்பவிக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த ரட்சிப்பு நம்ம மேல சம்பவிக்கும் போது நம்முடைய குணநலங்கள் மாறிடும், நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ள வந்துடும். ஏன்னா இங்க நமக்குள்ள ஆளுகை செய்கிறது தேவனுடைய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ள ஆளுகை செய்கிறதுனால நம்முடைய சிந்தை, செயல்கள், கிரியைகள் எல்லாம் மாறிடும். நம்முடைய தொடர்புகள் எல்லாம் தேவனோடும் அவருடைய பரிசுத்த ஐக்கியங்களோடும் அப்படிப்பட்ட சிந்தைகளோடும் போயிடும். உலகம் நம்மிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம வெறுமனே ரட்சிக்கப்பட்டேன்னெல்லாம் சொல்லி பழகக்கூடாது, அதற்கு சில அடையாளங்களை பேசி பழகக்கூடாது. கேட்டா அந்நிய பாஷை பேசுகிறதுனால ரட்சிக்கப்பட்டேன்,
அப்படியெல்லாம் நம்ம முட்டாளா ஆக்கிடக்கூடாது. பரிசுத்தருக்கே மகிமை. படிங்க. நானே நல்ல மேய்ப்பன். ம் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ம் மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ம் அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். எல்லாருக்கும் அவர்தான் பிரதான மேய்ப்பன். அவருடைய ஆவிதான் நம்மை விடுதலை செய்கிறது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஒரு மனுஷனுடைய ஆவி நம்மளை ரட்சிக்க முடியாது. மனுஷனுடைய ஆவி நமக்கு சில ஆலோசனைகளை தர முடியும். இப்ப கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. அப்போ அன்றைக்கு அவர் சீசர்களை மேய்ப்பனாய் இருந்து வழி நடத்தினார். இன்றைக்கு அவர் ஆவியானவராய் இருந்து நம்மை வழிநடத்த அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அவருக்கு கீழ், அவருடைய ஆளுகை கீழ் வரத்தக்கதாக நம்ம அவர் அசைவாடுகிற அந்த ஐக்கியத்தை, அந்த சூழ்நிலைகளை, அந்த தகுதி தராதரம், இதைகளெல்லாம் நம்ம புரிகிற பேர் தான் தேவனை அறிகிற அறிவு. அப்ப அங்க அந்த சொல்லிக் கொடுக்கிற ஜனங்களுக்கு ஊழியர்கள் இருந்தார்கள். அவரை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து பேசுகிறார். அங்கே ஊழியர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு வேதம் இருந்தது, பிரமாணம் இருந்தது. அப்படியெல்லாம் இருந்தும் அவர்களுக்கு ரட்சிப்பு என்கிறது அவர்களுக்கு இடத்துல இல்லை, விடுதலை உள்ளது இல்லை. அதனால அவர்கள் ஒவ்வொரு முறையும் பாவ நிவாரண பலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள். அப்ப ரட்சிப்பு என்கிறது அவர்களுக்கு ஒரு பேச்சளவு தான் இருந்தது. தேவனை மைமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். தாங்கள் தேவனுக்குரியவர்களாய் மாற முடியாம இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் இருக்கிற ஊழியர்கள் உங்களுக்குரிய மேய்ப்பர்கள் அல்ல, நான் தான் உங்களுக்குரிய நல்ல மேய்ப்பன். அவர்கள் பிரச்சனை வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது உங்களை விட்டு ஒளிந்து கொள்வார்கள். அதனால பிசாசானவன் உங்களை என்ன செய்திருவாங்க, அடிமைப்படுத்தி விட்டுடுவாங்க. ஓனாய் வரும்போது அவர்கள் ஒளித்துக் கொள்வார்கள். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி, யாரோடு இருந்தா, எப்படி இருந்தா, தேவனுடைய ஆவியினால வழிநடத்தப்படுகிற ஐக்கியங்கள்ல இருந்தா ரட்சிப்படைய முடியும் என்கிறத அவர் சொல்லிக் கொடுக்கிறார். முதல்ல நமக்கு ரொம்ப முக்கியம், நாம் எங்க ஐக்கியமா இருக்கிறோமோ அதுதான். நம்ம பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு ஆட்களுடைய நபர்கள் குணங்களை வச்சு, இந்த குடும்பத்தை வச்சு சொல்லுவாங்க, அந்த குடும்பத்துல உள்ளவனா அப்படி இருப்பான். அப்போ ஒரு நபரை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த நபர் யாரோட ஐக்கியம் வச்சிருக்கிறானோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆளோட நமக்கு தொடர்பு இல்லாட்டாலும், இப்ப ஒருவன் குடிக்கிற ஆட்களோட தொடர்புல இருந்தான்னா அப்ப இவனும் குடிப்பான். இனி பொல்லாத கிரியைகளை செய்கிற நபர்களோட ஒருவன் தொடர்புல இருந்தா இவனும் அப்படிப்பட்ட தொடர்புல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தீர்மானத்துக்குள்ள வரும். ஒரு நபரை நமக்கு தெரியாட்டாலும் அந்த நபர் எங்கெங்கு தொடர்புல இருக்கிறான், என்னென்ன ஆட்களோட ஐக்கியமா இருக்கிறானோ அதை வைத்து அவனுடைய அறிவு, ஞானம், உணர்வு, செயல் இதுகளெல்லாம் நம்ம கணக்கிட முடியும். அதே மாதிரி நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்குதோ அதை வச்சு நம்முடைய அறிவுகள், நம்மளுடைய செயல்பாடு, கிரியைகளை நம்ம ஒரு விதம் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இவர்களுடைய ஐக்கியம் நியாயப்பிரமாணத்தோடும் அதை போதிக்கிறவர்களோடும் இருந்தபடினால் தங்களை தாங்களே ரட்சிக்க முடியாதவர்கள் மற்றவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து பேசுகிறது, தாங்களே பரலோகத்து ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாமல் இருந்துட்டு மற்றவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறது. இப்படி ஒரு மார்க்கத்தானாய் வாழ்ந்து கொள்கிற மதவாதிகளாய் இருக்கிற கூட்டத்துல நம்ம ஐக்கியமா இருக்கக்கூடாது. ஐக்கியம் தேவனோடு, ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறதற்கு தேவ ஆவி அசைவாடுகிற, தேவனுடைய சத்தியம் வெளிப்படுகிற, அதை நடைமுறைப்படுத்துகிற, அதை வாழ்க்கையாய் வைத்திருக்கிற கிறிஸ்துவனுடைய வழிகள்ல போற இடத்துல ஐக்கியம் தேவை. அதை தான் அவருக்கு சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னை பின்பற்றுங்கள்னு அவர் சொல்லுகிறார். இதுக்கு முன்னாடி நீங்க யார் யாரையோ பின்பற்றி இருக்கலாம், எந்த பிரமாணத்தையோ கடைபிடித்து இருக்கலாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம மாமிச வாழ்விற்காக எதையோ பின்பற்றுகிறோம், எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எங்கேயோ போயிருக்கிறோம், எதையோ செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில தான் தேவனுடைய அழைப்பு வருது. நீ வர வேண்டிய இடம், ரட்சிப்பை சுதந்திரிக்க வேண்டிய இடம்,
தேவ ஆளுகைக்குள்ள கடந்து வரணும். நாம ஏதோ முறைமைக்காக ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஆராதனைகள்ல கலந்து கொள்ளுகிறது, நற்செய்திகளை கேட்கிறது. அதனால நம்முடைய சரீரமோ வேற ஒண்ணுக்கு கிரியை செய்துட்டு இருக்கும். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல ரட்சிப்பை சுதந்திரிக்க விரும்புன்னு சொல்லி நிறைய விசுவாசிகள் சபைகள் ஐக்கியமா இருப்பாங்க. அப்ப அங்கிருந்து சபையிலிருந்து இருக்கிற போதகர் அவர்களுக்கு, நான் இது பிரயோஜனத்துக்கு வேண்டி பேசியது, நடைமுறையில சாத்தியமான உண்மையான காரியங்களை பேசியது. அப்போ ஊழியர்கள் அங்க என்ன செய்வாங்கன்னா, வேதத்துல இருக்கிற மகத்துவங்களை எடுத்து பேசுவாங்க, அதுல வாழ்ந்தவர்களை குறித்து பேசுவாங்க. சரி, இதை குறித்து நம்ம பேசுகிறதற்கு காரணம் என்னன்னா, நாமும் அப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அதை பேசுகிறது. ஆபிரகாமை குறித்து பேசுகிறோம், பவுலை குறித்து பேசுகிறோம், யோவானை குறித்து பேசுகிறோம், இயேசு கிறிஸ்து குறித்து பேசுகிறோம். ஏன் பேசுகிறோம்னா, அதே மாதிரி நம்மளும் வாழணும். அப்ப நாம் அப்படி வாழணும்னா அதற்குரிய ஒரு சூழ்நிலை தேவைப்படுது, அப்படி ஒரு வாழ்க்கை முறை தேவைப்படுது, அப்படி ஒரு வழி தேவைப்படுகிறது, அப்படி ஒரு சூழ்நிலை, ஐக்கியங்கள், ஆளுகையெல்லாம் தேவைப்படுது. ஆனா நாம் இதை செவி வழியா கேட்கிறோம், பேசுகிறோம். நம்முடைய சரீரமும் வேற எங்கேயோ பிணைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய கிரியைகள் வேற எதையோ நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. பூமிக்குரியதை தேடிக்கொண்டு இருக்கிறோம், பூமிக்குரியதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், மாமிசமானவைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எண்ணங்களில் மட்டும் நம்ம ஆண்டவருக்குள்ள போகணும்னு ஒரு எண்ணங்கள்ல இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவானவர் அங்கே வந்து இதை பேசிவிட்டு போகல, அவரை அப்படி கூப்பிடுகிறார், அழைக்கிறார். நான் தான் நல்ல மேய்ப்பன், என்னை பின்பற்றுங்கள். அப்படியானால் அவரை பின்பற்றினா என்ன பண்ண முடியும்? பின்பற்றுகிறதற்கு அவர் ஒரு விதிமுறைகளை சொல்லுகிறார். என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை வெறுக்க படிக்கணும். வேதம் என்றைக்கும், சிலர் எல்லாம் இப்ப உபதேசங்கள்ல பார்த்தாச்சுன்னா, ஒரு நாள் ஒரு உபதேசம், இன்னொரு நாள் இன்னொரு உபதேசம், அப்படி ஜனங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வித்தியாசமா பேசி பேசி கண்டுபிடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட சத்தியம் எப்போதுமே ஒரே சத்தியம் தான். அது மாறாது, அது மாசற்ற சத்தியம், அது ஜீவன் உள்ள சத்தியம். அது ஒரு மனிதனை தேவனோடு இணைக்க, தேவனால் கழுகப்பட, அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள தூண்டுகிற சத்தியம். வேற எந்த விதத்திலையும் விதவிதமா வித்தியாசமா பேசுகிறதுனால பெரிய மாறுதல் வராது. அது ஒரு அற்ப நேர சந்தோஷத்தை கொடுக்கும். அதனாலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்துல அவரு அப்படி பழைய நியமங்களை, பழைய ஏற்பாடெல்லாம் எடுத்து இன்றைக்கு பேசுகிற மாதிரி பக்கம் நீளமா அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டார். இன்றைக்கு அநேகர்கள் பழைய ஏற்பாடை எடுத்து வச்சு அதுல இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்தும் அவைகள்ல தேவன் நடப்பித்த கிரியைகளை குறித்தெல்லாம் பேசும்போது இந்த ஜனங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகிறது. அப்படி என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அதிசயம் செய்ய மாட்டாரா, அற்புதத்தை செய்ய மாட்டாரா, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில ஊழியம் செய்யும் போது அப்பவும் பழைய நியமங்கள் இருந்தது, மல்கியா வரைக்கும் உள்ள காரியங்கள் இருந்தது. அங்க தீர்க்கதரிசிகளுடைய காரியங்கள் பழைய நியமத்துல அவர் எங்க தேவைப்படுகிறதோ அந்த இடத்துல மட்டும் சில காரியங்களை சுட்டி காட்டிட்டு அவர் புதிய உடன்படிக்கையை பற்றி பேசிட்டு இருப்பார். அது வாழ்க்கை முறை, வாழ்க்கை மாற்றுக்கு தான் பேசிட்டு இருப்பாரு. மாமிசப்படி வாழ்ந்தது போதும், நீ ஆவிக்கேற்றபடி வாழு, தேவனுக்கு ஏற்றபடி. ஆவிக்கேற்றபடி வாழியதுன்னா தேவனுக்கு ஏற்றபடி வாழியதுதான் ஆவிக்கேற்றபடி. இன்னைக்கு அதை கூட நிறைய தப்பா புரிஞ்சுட்டு ஆவிக்கேற்றபடின்னா கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி கொஞ்சம் ஷேக் ஆவி அப்படி எல்லாம் இருக்கணும், ஆவியில அபிஷேகம், ஆவியில பேசுகிறது, ஆவியில நிறைந்து பாடுகிறது, அந்நிய பாஷை பேசுகிறேன்னு எல்லாம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்ள சில வித்தியாசங்களை காட்டிட்டு அடுத்து வெளியே வரும்போது பார்த்தா கிரியைகள்ல படுமோசம். இதெல்லாம் விடுதலை இல்லை. மாமிச வாழ்க்கை, இச்சை நிறைந்த வாழ்க்கை, ஆசைகளோடு அலைவாய்ந்த ஒரு உள்ளங்களை வைத்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. அப்போ நம்மளுடைய ஐக்கியம் நம்ம எப்போதுமே தேவனிடத்துல பிரித்து எடுத்து தேவனை பின்பற்றுகிறதாக இருந்தா நாம் தேவனோடு ஐக்கியப்படப்பட நம்முடைய ஆசைகளும் இச்சைகளும் சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கும், நம்முடைய சரீரம் அடக்கி ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கும், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பாவம் மரித்து கொண்டிருக்கும். இதுதான் நம்முடைய வளர்ச்சிக்குரிய அடையாளம்.
உலகத்தின் மேல இருக்கிற ஆசாபாசங்கள் குறைந்து போய்விடும். போதும் என்கிற மனம் வரும். ஏன் இப்படி எல்லாம் வருதுன்னா, நமக்கு புரியுது இந்த உலகம் மாயை. இங்க நான் எப்படித்தான் வாழ்ந்தாலும், இந்த உலகம் முழுவதையும் வாங்கி கொண்டாலும் எனக்கு அது ஜீவன் அல்ல. இது ஒரு காலத்திற்குள்ளே மரணம் என்னை பிரிக்கும் போது என்னுடைய சொந்த பந்தங்கள் இதெல்லாம் மாயையானது. இது ஒரு நாள் என்னை பிரிக்கும் போது நான் என்ன செய்வேன்? அப்ப இயேசு இரட்சகரிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த சத்தியம் இதே அல்லவா எனக்கு போதிக்கிறது. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்களை நான் பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு உள்ள ஒரு வாஞ்சை நம்மை பாவக்கிரியிலிருந்து நம்மளை கழுகுக்கு முற்படும். அதாங்க நம்ம அதுக்குரிய நபர்களோடு ஐக்கியம் வைக்கணும்னு சொல்லியது. அப்படி வாழ்கிறவர்களோடு ஐக்கியம் வைக்கும் போது அவர்கள் தேவையில்லாத காரியங்களை பேசி ஒரு சிறிய அற்ப நாட்கள் சந்தோஷத்திற்காக அப்படி பேசுகிறவர்கள் அல்ல. இன்னைக்கு இருக்க ஊழியர்கள் வருகிற ஜனங்களை, தங்களை நோக்கி வருகிற ஜனங்களை அந்த நேரத்துல சந்தோஷப்படுத்துகிறதற்கு பொய்யான வாக்கு தத்தங்களை, கர்த்தர் அப்படி செய்வார் இப்படி செய்வார் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜனங்களை ஒரு அற்ப நேர சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்க பண்ணி அவர்களை அப்படியே ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போறாங்க. ஒரு நாள் அப்படி இல்லவே இல்லை. அதுதான் கிறிஸ்துவானவர் வந்தது. ஏதோ ஓய்வு நாள் ஆராதனையில அவர்களை கூட சேர்ந்து ஓய்வு நாள் ஆராதனையும் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணுகிறீர்கள். அவர் பிரித்தெடுக்க வந்தார். அவர் சொல்லுகிறார், நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன அக்கினியை போட வந்தார்? அவரு மனிதன் உலகத்தோடு இணங்கி அந்த ஒரு வாழ்க்கை, மாமிச வாழ்க்கையில இருக்கிற அந்த மனிதனை தேவனுடைய அக்கினியினால், ஆவியினால் பிரித்தெடுக்கிற ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் மேல உண்டாக்க வந்தார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், என்ன சரியா நீங்க புரிந்து கொள்ளலைன்னா நான் உங்களை நசுக்கி போடுகிற கண்மலை, நீங்கள் இடர் அடைகிற கல். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது அவரை குறித்து. அவர் சீயோனில் வைக்கப்பட்ட கல், அவர்ல இடறி விழுகிறவன் நொறுங்கி போவான். அந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவனை நசுக்கி போடும் என்று சொல்லியிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் உலக ரட்சிப்பிற்காக வைக்கப்பட்டிருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தலைன்னா அதுவே ஒரு பெரிய நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு போகும். அதனாலதான் அவர் சொல்லுவார், நான் வராதிருந்தால் உங்களுக்கு பாவத்தை இல்லை. பாவம் இல்லைன்னா பாவம் இருக்குது. பாவத்தை குறித்து உங்களுக்கு சாக்கு போக்கு நீங்க சொல்லுவீங்க, இப்போ உங்களுக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நீங்கள் தேவனை அறியும்படி தேவ கிருபையானது பூமியின் மேலே கடந்து வந்தாயிற்று, வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருகிற நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியமான நாட்கள், பலமான வாலிபம், இன்னும் நம் திருப்தி அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள்ல தேவனை தேடாமல் அறியாமல் போனால் தேவனை அறியாதவர்களுக்கும் அறிந்து மறுதளித்தவர்களுக்கும் நியாயமான தீர்ப்பு வரும். அதை நம்ம எல்லாம் உணரணும். அதனால நம்முடைய கிடைக்கிற காலங்களை, வேலைகளை எல்லாம் நம்ம அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. படிங்க. கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். பாருங்க, அவர் அந்த ஜனங்களிடையே பேசும்போது சொல்லுகிறார், தேவன் என்னை அறிந்திருக்கிறார். அப்ப தேவன் இவரை எப்படி அறிந்திருக்கிறார்? கிறிஸ்துவை தேவன் விரும்புகிறதை நிறைவேற்றுகிறவராய் அறிந்திருக்கிறார். தேவ சித்தத்தை செய்கிறவர் என்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் தேவனுடைய சித்தத்தை பூமியிலே செய்கிறவர், தேவன் விரும்புகிறதை சொல்லுகிறவர். சுயமாய் பேசாமல் தேவன் பேச சொல்லுகிறத பேசுகிறவர், தேவன் செய்ய சொல்லுகிறதை செய்கிறவர், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர். அதை தான் அவர் சொல்லுகிறார், என் பிதா என்னை அறிந்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். நான் வெளிப்படையாக அவருக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர் அறிந்திருக்கிறார். அதே மாதிரி என்னுடையவர்களை நான் அறிந்திருக்கிறேன், இனி என்னுடையவர்களால் நான் அறியப்பட்டிருக்கிறேன். இப்ப தேவன் ஒருவன் ரட்சிப்புக்கு நேராக போகிறான்னா அவன் கிறிஸ்துவை அறிந்திருப்பான், கிறிஸ்துவும் அவனை அறிந்திருப்பார். அதாங்க இங்கே ஆடுகளும் மேய்ப்பனும்.
மேய்ப்பனுடைய சத்தத்தை அந்த ஆடுகள் உணர்ந்திருக்கும், புரிந்திருக்கும், அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொல்லியிருக்கு. அது மாதிரி இவர் சொல்லுகிறார், இங்க ஒரு தொடர்பை உண்டு பண்ணி பேசுகிறார். என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன், அவைகள் என்னை அறிந்திருக்கிறது. எப்படி அறிந்திருக்கிறது? அவர் உலகத்தான் அல்ல என்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும், அறிந்திருப்போம் அவரை பின்பற்றும் போது. அவர் எப்படி தேவனிடத்திலே இந்த உலகத்தை வெறுத்து இந்த உலகத்தினால் வருகிற சிலுவையை சுமந்தவராய், பிசாசும் அவனுடைய ஆதிக்கங்களையும் ஜெயித்தவராய் தேவ சமூகத்திலே தேவ ஆவியோடு கடந்து போனாரோ, அதே மாதிரி நமக்கு அந்த வழிதான் நமக்கும் என்கிறதை அவருடைய ஆடுகள் அறிந்திருக்கும். இன்றைக்கு பாருங்க, உபதேசங்கள்ல அநேகர் மாற்றி பேசியவர், அது உனக்கு அழைப்பு அப்படின்னா அப்படி வாழ், பாஸ்டருக்கு ஒரு அழைப்பு, விசுவாசிக்கு ஒரு அழைப்பு. நீ பாஸ்டர்லயும் பல வகையான பாஸ்டர்ஸ் அழைப்பு இருக்கும். மேரேஜ் பண்ணின பாஸ்டர், மேரேஜ் பண்ணாத பாஸ்டர்னு. உனக்கு அண்ணகனா அழைப்புன்னா அண்ணகனா ஆயிரு. இனி அப்படி நிறைய நாம் பார்க்கிறோம். அவர்களை குறித்து வேற மாதிரி சொல்லணும்னா நம்ம காண்கிறோம். ஒவ்வொரு பிரிவுகளில் இருக்கிற பாஸ்டர்ஸ் ஊழியர்கள் செய்கிற காரியங்களையும் பேசுகிற பேச்சுகள். அது மாதிரி விசுவாசிகளுக்கு அந்த அவர்களும் என்ன நினைக்காங்கன்னா, நாம் ஏதோ விசுவாசிகளா இருந்தா போதும், ஏதோ அவர்கள் ஊழியம் செய்கிறது ஊழியர்களுடைய வேலையும் கேட்கிறதும் ஏதோ அவர்களுக்கு உதவி செய்கிறது நம்முடைய வேலை மாதிரியாக நினைச்சுக்கிட்டு விசுவாசிகள் கடந்து போகிறார். இங்க அப்படி தேவன் எங்கேயுமே விசுவாசி ஊழியன்னு பிரிக்கவே இல்லை. பரிசுத்தருக்கே மகிமை. அவர் மேய்ப்பன், அவர் நமக்காக ஜீவனை தந்தவர், அவர் நம்மை கழுக விரும்புகிறார், நம்மளை ரட்சிக்க விரும்புகிற தேவன். அது எல்லாரையும் அங்கே ஊழியம். பேதுரு என்ன ஊழியம் செய்துட்டு இருந்தான்? அவனை அவர் கழுகினார். யாக்கோபு, யோவான் இவர்கள் எல்லாம் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள். அவர்களை அவர் கழுகுகிறார். அவர்களை அழைத்த போது அந்த அழைப்பிலே அவரை கண்டார்கள். கண்டவர்கள் அந்த அழைப்பிலே நிலை நின்றார்கள். அவர்கள் யோவானுடைய சீசனாய் இருந்து கொண்டிருந்தார்கள். யோவான் இயேசுவை குறித்து சொல்லும் போது அதை கேட்டவுடனே அவர்கள் யோவானை விட்டு இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். வந்தவர்கள் பலமாய் சாட்சி கொடுக்கிறார்கள், மேசியாவை கண்டோம். மேசியா என்றால் ரட்சிக்கிறவர், தேவனுடைய காரியங்களை நமக்கு போதிக்கிறவர், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதை நம்மோடு பங்கிட வந்தவர் அப்படின்னு சொல்லி அவர்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி, இனி நாம் இந்த உலகத்திலே உலகத்துக்குரிய சொந்த பந்தங்களோடு இப்படி வாழாமல் மேசியாவோடு வாழ்வோம் என்று அவரோடு வாழ வந்தவர்கள், அவரோடு இணைய வந்தவர்கள். அதனால தேவனுடைய தத்துவங்களை சுமந்து வந்த கர்த்தர் அவருக்குள் இருந்த தேவ தத்துவத்தை இவர்களுக்குள் வைத்தார். இதுதான் ஷிப்ட் ஆய்வாரம். தேவனுடைய தத்துவம் சரீர பிரகாரமாய் கிறிஸ்துக்குள் இருந்தது போல, கிறிஸ்துக்குள் இருந்த கர்த்தத்துவம் தேவ தத்துவங்களை தம்மோடு இணைய வந்த மேசியாவை கண்டோம், ரட்சிக்கிறவரை கண்டோம் என்று கடந்து வந்தவர்களுக்கு உள் வைத்தார். கண்மலையே சோதனை இதுதான் உள்ள வைக்கிறது. தேவன் தம்மை அவர்களுக்கு உள் வைத்தார். என் ஆடுகள் என்னை அறிந்தும் என்னால் அறியப்பட்டும் இருக்கும் என்று சொன்னது. பாருங்க, இந்த தொடர்பு தான் தேவன் நமக்குள் ஏற்படுத்த விரும்புகிறது. அப்ப நம்ம விசுவாசியா இருந்து விட்டு அப்படி போக முடியாது. பரிசுத்தருக்கே மகிமை. ஏதோ ஒரு ஓய்வு நாளை அனுசரித்துட்டு அப்படி வாழ்ந்து விட்டு போக முடியாது. நம்முடைய ரட்சிப்பு பறிபோய்விடும். நீங்க ரொம்ப சீரியஸா இதெல்லாம் சிந்திக்கணும். எவ்வளவு காரியங்களை நாம் நடப்பிக்கிறதற்காக முன் அதை பிளான் பண்ணுகிறோம். ஒரு வீடை கட்டுகிறதற்கு இந்த இடத்துக்குள்ள எப்படி கட்டணும், எவ்வளவு செலவாகும், எவ்வளவு கம்பி மணல் எல்லாம் வேணும், சிமெண்ட் வேலை கூலி எவ்வளவு ஆகும். இது நம்மை தேவனுடைய ஆலயமாய் தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளே கட்டி எழுப்புகிற காரியங்கள். அப்ப நம்ம எவ்வளவோ இவைகளை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உணர்வோடு நாம் அவைகளை தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப வேதங்களை, வேத காரியங்களை சும்மா நம்ம அப்படி தியானிச்சுக்கிட்டு நான் விசுவாசி அப்படின்னு எல்லாம் கடந்து போக முடியாது. நம்ம ஒவ்வொருவருக்காகவும் தேவன் ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அவர் சரீரத்திலும் ஆவியிலும் மறுபடி பிறக்க செய்ய ரத்தம் சிந்தி இருக்கிறார்.
நாம் ஒவ்வொருவரும் தேவனால் பிறந்து அவருடைய பிள்ளையாக வேண்டிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார், அந்த உரிமை. அதை நம்ம இப்படி விசுவாசி ஊழியன்னு சொல்லி பங்கிட்டு நம்முடைய ரட்சிப்பை நாம புறந்தள்ளி விடக்கூடாது. பரிசுத்தருக்கே மகிமை. படிங்க. ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். பாருங்க, ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும், ஒரே சத்தியம், ஒரே விடுதலை. நமக்கு இன்னைக்கு சபைகளா பிரிந்து கிடக்கிறோம். ஒருவேளை நமக்கு இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல்ல நிறைய பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு, அவர்களுக்கு பாடம் இருக்கிறதுக்கு டிவிஷன் பிரிக்கப்பட்டிருக்கு, ஏபிசி. ஆனா அந்த டிவிஷன்கள்ல சொல்லப்படுகிற பாடத்திட்டம், பாடம் எல்லாம் ஒன்றாதான் இருக்கும். நம்ம இப்போ பல ஊர்கள்ல பல சபைகள் இருக்கும், ஆனா அந்த சபைகளுக்குள் சொல்லப்படுகிற சத்தியம் ஒன்றாயிருக்கும். அங்கே சுட்டி காட்டப்படுகிற மேய்ப்பன் ஒன்றாயிருக்கணும். அங்கு சொல்லப்படுகிற வேத தத்துவங்கள், தேவனுடைய காரியங்கள், விடுதலைய காரியங்களா இருக்கட்டும், ரட்சிப்புக்குரியவைகளா இருக்கட்டும், அதெல்லாமே தேவ ஆவியினாலே சொல்லப்படுகிறவைகளும் நடத்தப்படுகிறவைகளுமா இருக்கணும். ஆனா நாம இன்னைக்கு பார்த்தோம்னா உலகத்துல பலவித மதத்துல பிரிந்து கிடக்கிற பார்க்கணும். சபைகளுக்குள்ளே பலவித கொள்கைகள், சடங்கு சம்பிரதாயங்கள், மார்க்க பேதங்கள், வேதத்தை புரிந்து கொள்கிறதுல, நடப்பிக்கிறதுல பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் அதிகம் ஆகிதான் சபைகள் பிரிந்து மாற்று பெயரோடு, மாற்று கொள்கைகளோடு, பலவிதமான சடங்கு சம்பிரதாயங்களோடு பிரிந்து கிடக்கிறது. பரிசுத்தருக்கே மகிமை. இதை பவுல் கூட ஒருக்கா சொல்லுவான், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? ஒரே ஆவியை உடையவர்கள் என்று சொல்லுறவர்களுக்குள்ள கூட சத்தியங்கள் வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் நாம் எல்லோரும் கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து, அறிய வேண்டிய இடத்துல உண்மையா தேவனுடைய ஆவியோடு வாழ்கிறவர்களோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. பரிசுத்தருக்கே மகிமை. இப்படி நீங்க ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த விரும்புகிறீர்களானால் படிங்க யாத்ராகம 6. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். பாருங்க, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்ப ஆபிரகாமோடு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தத்துல வந்த பிள்ளைகள் பார்வோன் என்கிற ஒரு பிசாசனுடைய ஆலயக்குள்ள இருக்கிற ஒரு ராஜாவினுடைய கீழே அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுற காலத்திற்காக அவர் காத்திருந்தார். அவர்களுக்கு அந்த பிசாசினால், அப்படின்னா பார்வோனினால், அவனுக்கு பின்னால இருந்து செயல்படுகிறது பிசாசு. பார்வோனால் நெருக்கடியும் வேதனைகளும் அழுகையும் பற்கடிப்பும் உண்டான போது அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு மோசே இடத்தில் பேசுகிறார். எகிப்தில என்னுடைய ஜனங்கள் போடுகிற சத்தத்தை கேட்டேன். அது மாதிரி நாம் இன்றைக்கு மனம் திரும்புகிறவர்களாய், மன உணர்வோடு தேவனை பற்றி பிடித்தாக வேண்டும், என்னுடைய ரட்சிப்பை நான் சுதந்திரித்தாக வேண்டும் என்ற ஒரு மன உணர்வோடு தேவனை தாகத்தோடு தேடுவோமானால், நம்முடைய வாழ்க்கையில நாம எந்த சிக்கலுக்குள்ள இருந்தாலும், நெருக்கடிக்குள்ள இருந்தாலும், கட்டுகளுக்குள்ள இருந்தாலும், பார்வோனை போல பிசாசு நம்மை பலவிதமான அடிமைத்தனங்கள்ல எதுல பிடித்து வைத்திருந்தாலும் அங்கிருந்து தேவனுடைய கரம் மீட்க வல்லது. இதுதான் நாம் தேவனை சர்வ வல்லமை உள்ளவர் என்று அறிகிறது. தேவனால் நம்மை பிரித்தெடுக்க முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் பரிகரிக்க முடியாத பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பிரச்சனைகள்ல இருந்தாலும் சரி, என்ன கட்டுக்குள்ள இருந்தாலும், நோவுகளுக்குள்ள இருந்தாலும், சிறையிருப்புக்குள்ள இருந்தாலும், நாம் ரட்சிப்பை மெய்யாகவே சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்பினா கர்த்தர் கிரியை செய்கிறார். நம் இருதயத்தை காண்கிற தேவன். அதனால்தான் என்னிடத்தில் வருகிற எந்த பாவியை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆனா வருகிறவன் எப்படி வரணுமாய்? தன் பாவங்களை அறிந்து உணர்ந்து அவைகளை விட்டுவிட மனதாய் முழு மனதோடு அவன் வந்தால் அவருடைய இரக்கம் கிடைக்கும். அப்போ இங்கேயும் அப்படிதான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் அங்கே கிடந்து அபயக்குரல் எழுப்புகிறார்கள். பார்வோன் என்னுடைய பலத்த கையை கண்டு அவர்களை, அவனே போயிருங்கப்பான்னு சொல்லி
விரட்டி விடுகிற அளவுக்கு நான் காரியங்களை நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். படிங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. பாருங்க, இப்ப ஆபிரகாமிட்ட தேவன் வெளிப்படுகிறார். ஈசாக்கு யாக்கோபின் இடத்துல வெளிப்படும் போது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வெளிப்படுகிறார். அப்படின்னா அவர்கள் அவருடைய கிரியை பார்க்கிறார்கள். அவருடைய வல்லமையினாலே பலத்த கிரியைகள் நடப்புகிறத பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்னை யெகோவா என்கிற நாமத்திலே அறியவில்லை. அப்படின்னா சொன்னதை செய்கிற தேவன் என்கிறதை அவர்கள் அறியவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யெகோவா என்கிறதற்கு சொன்னதை செய்கிற தேவன். அவர்கள் சர்வ வல்லமை உள்ளவர் என்று அறிந்தார்கள். காரணம், பிள்ளை இல்லாதிருந்து அவனுக்கு பிள்ளையை கொடுத்தார். பலி செலுத்த போன எவ்வளவோ அவருடைய கையின் வல்லமைகள் எல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் எல்லாம் கண்டவர்கள். அதனால அவர் வல்லவர், வல்லமை உள்ளவர் என்று அறிந்தார்கள். ஆனால் அவருடைய சந்ததிக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தம், ஆபிரகாமிட சொல்வார், உன்னுடைய சந்ததி எகிப்தில அடிமையா இருக்கும், அதை நான் விடுவித்து கொண்டு வருவேன் எல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த வாக்கு தத்தத்தை சொன்னதை நிறைவேற்றுகிறதை காண்கிறதற்கு ஆபிரகாம் பூமியில மனிதனா இல்லை. அப்ப மோசேட்ட சொல்லுகிறார், அவர்களுக்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்பட்டேன், ஆனால் யெகோவா என்கிற நாமத்தில் வெளிப்படுகிறதை அவர்கள் அறியவில்லை. அப்படி என்றால் நான் அவர்களிடத்தில் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற தேவன் என்கிறதை அவர்கள் அறியவில்லை. அவருடைய சந்ததியில் வந்த நீ அறிந்து கொள், அதை நிறைவேற்ற போகிறேன். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நமக்கு நிறைய வாக்கு தத்தம் தந்திருக்கு. நாம் கிறிஸ்துவை பற்றி கொண்டோமானால் அந்த வாக்கு தத்தத்திற்கு சொந்தமாயிரும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் விடுதலை செய்வேன் என்கிற வாக்கு தத்தம் நம்ம மேல பலிக்கணும்னா அதற்கு பாத்திரமா நடந்தா விடுதலை தான், மாற்று கருத்தே இல்லை. தேவன் சொல்லிட்டு செய்யாம விடுகிறதல்ல, சொன்னதை செய்கிற தேவன். நம்மை சுமப்பேன் என்று சொன்னால் சுமக்கிற தேவன் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. விடுதலை செய்கிறவர்னா விடுதலை செய்கிறவர். நமக்கு மேய்ப்பர் என்றால் மேய்ப்பர். நம்மை ரட்சிக்கிறவர் என்றால் நம்மை ரட்சிக்கிறவர் தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் இவைகளெல்லாம் நம்ம மேல பலிக்காம இருக்கிறதுக்கு காரணம், நாம் தேவனை விட்டு தூரமா இருக்கிறோம், மாமிச கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறோம், உலகத்தின் வேலையாளாய் இருக்கிறோம், உலகத்திலே உருண்டு கொண்டிருக்கிறோம், பிழைத்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம், உலகத்திலே முடிவடைந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அழைப்பு எல்லாமே அவருக்குள் செய்யப்பட வேண்டும். உலகம் படைக்கப்பட்ட போது அவருக்கென்று படைக்கப்பட்டது. ஆமேன் என்று இருக்கிற தேவனுக்குள் நம்முடைய வாழ்க்கை நிறைவடைய வேண்டும். ஆனா நாம் கிறிஸ்துக்கு புறம்பாய் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை ஆளுகை செய்யாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பேரை வெறும் பேச்சளவுல பேசி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ரட்சிப்பு நம்ம மேல பலிக்கிறதற்கு ஒரு நெருக்கடி உண்டாகிறது, அல்லது அது ரட்சிப்பு பலிக்காம போகிறது. அதனால இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்கள் முதலாவது எடுத்து வைக்க வேண்டிய முதல் இது, நீங்க உங்களுடைய ஐக்கியங்களை சரி பாருங்க. நீங்க எங்க ஐக்கியம் வச்சிட்டு இருக்கிறீங்க, அதே மாதிரி நீங்க எங்க நாட்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், அதை நீங்க பார்க்கணும். உங்களுடைய காலங்கள் எதற்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் காலங்களையும் வேலைகளையும் வாழ்க்கையும் நாட்களையும் எதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இதை நீங்க சிந்திக்கணும். இது சிந்திக்காத வரைக்கும் நாம் நல்ல ஐக்கியங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனிதனுக்குள்ள முதலாவது வர வேண்டிய உணர்வு, வாழ்நாள் குறுகின மனிதனாகிய நான் என் முன் வைக்கப்பட்ட ரட்சிப்பை சுதந்திரிப்பதற்கு என்னுடைய காலங்களை, வேலைகளை, என்னுடைய ஐக்கியத்தை நான் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், என்னுடைய பிரயாசம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, நான் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறேன், நான் எதற்கு அடிமையா இருக்கிறேன், இதெல்லாம் சிந்திக்காம ஒரு மனிதன் கடந்து வர முடியாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தந்திருக்கிற இந்த வார்த்தைகளினோடு உங்களோடு ஒரு உணர்வை தூண்டி கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க சிந்திங்க, உங்க ஐக்கியங்களை சரிப்படுத்த பாருங்க. முதலாவது அந்த காலை எடுத்து வைங்க. நீங்க அப்படி ஒவ்வொருபடியா எடுத்து வைத்தீங்கன்னா தேவன் உங்களை உலகத்தை ஜெயிக்கிற நபராய், தம்முடைய ரட்சிப்பினாலே உங்களை அலங்கரிக்கப்பட்டவர்களாய் உங்களை அவர் மாற்றுவார். அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஆமேன், அல்லேலூயா.